அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பீர்க்கங்காய் தோல் வேர்க்கடலை வச்சு ஒரு அருமையான சட்னி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சட்னி. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதத்தில் கூட போட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இனிமேல் அந்த பீர்க்கங்காயை தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சட்னி பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது மாதிரி பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த கழுவி வச்சுருக்கிற இந்த பீர்க்கங்காய் தோலை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பீர்க்கங்காய் அது நறுக்கும்போது கொஞ்சம் விட்டே அது அந்த தோல் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் சட்னி செய்ய போகிறோன்ற நினப்பு வரும்போது அது கொஞ்சம் அந்த சதையோடையே கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் ஒரு பிடி சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாமே இன்றைக்கி ஒரு பிடி தான். ஒரு பிடி வேர்க்கடலை, ஒரு பிடி தேங்காய், இந்த மாதிரி ஒரு பிடி போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டுச்சு. இதுக்கு மேலே வறுத்தா கருத்து போயிடும். அதுக்காக இந்த மிளகாவை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், இந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்னதாக ஒரு கோழி குண்டு அளவுக்கு ஒரு புளி, பாருங்கள், ஒரு பிடி வேர்க்கடலை, அதே மாதிரி ஒரு பிடி தேங்காய் போட்டு இதையும் நல்லா வதக்குங்க. இப்போ அந்த தேங்காய் போட்டிருக்கோம், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் பெரட்டினா போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா மிளகாய், அந்த மிளகாவை இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஆற வச்சுருக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, வாசனைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஆற வச்சு இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு நல்லா கலக்கட்டும். இப்போ நான் அதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். அந்த கூட இந்த உளுந்தோட வாசனையும் இந்த நடுவில் இந்த உளுந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இதுக்கும் ஒரு பிடி சாம்பார் வெங்காயம் ரொம்ப மெலீஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. நல்ல வாசனை வரும் இது, அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே சட்னியில் சேர்த்துக்க வேண்டியது தான். செம்மையான ஒரு சட்னி, ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடுங்க. பீர்க்கங்காய் வாங்கினா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சட்னியை கண்டிப்பாக பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப சத்தானது கூட. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.